இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் தான் செய்ய போறோம். இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷா இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். பூசணிக்காய் வச்சு ஒரு பூசணிக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்த்துரலாமா? குக்கர்ல நான் 1/4 கிலோ பூசணிக்காய், 1/4 கிலோ தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய் காரத்துக்கு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 4 டூ 5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் விசில் போனதுக்கப்புறம் தண்ணிய வடிகட்டிட்டு இந்த பூசணிக்காயும், தக்காளியுமே மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில எண்ணெய் ஊத்தி 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அரைச்ச பூசணிக்காய், தக்காளி பேஸ்ட்டுமே சேர்த்து ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு, தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து அதோட கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து நல்லா தண்ணியில கலந்து, அந்த பூசணிக்காய் சாம்பாரோட அந்த கடலை மாவுமே சேர்த்து ஊத்தி, ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் மல்லி இலை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆயிரும். ஃபைனலா சுட சுட இட்லிக்கு அந்த பூசணிக்காய் சாம்பார் ஊத்தி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா இது போல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.